எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலாசோர். இன்னைக்கு நம்ம லசாரஸ் அனிமேயோட எபிசோட் 5 பிரிட்டி வீக்கெண்ட் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஆக்சல் கில்பர்ட்டோ தான் பேசிட்டு இருக்கா. ஹப்னா வந்துட்டு ரிலீஸ் ஆன உடனே ஜெயில கூட வந்துட்டு விக்கிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு யூஸ்வலா ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஆனா எனக்கு கியூரியாசிட்டியால இருந்து இதை நான் எடுத்துக்கினேன். ஆனா ஹப்னாவை வந்துட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டாலோ சாவ போறது கண்டிப்பா நிச்சயம் தான். இப்போ நான் வந்துட்டு ஸ்கின்னரை தேடிட்டு இருக்கேன். அப்படின்னு வந்துட்டு நான் அவரை கண்டுபிடிக்கலன்னா எல்லாரும் செத்துருவாங்கல்ல. அப்போ நான் வந்துட்டு அவரை ஹெல்ல வந்துட்டு பாக்குவேன். அங்க வச்சுன்னு நான் வந்துட்டு அவரை சேவேன். அடுத்த சீன்ல வந்துட்டு ஒரு ஆளை இருக்காங்க. அவர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு போன்ல என்னவோ பார்த்துட்டு அதிர்ச்சியா தூக்கி போறாரு போனை தூரமா. லசாரஸ் டீம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. 909 ஹேக்கர் வந்துட்டு டெல்டா மெடிசினல் கம்பெனியை ஹேக் பண்ணிட்டு தான் ஹப்னாவோட டீடைல்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கான். அப்படின்னா இதுல வந்துட்டு என்ன தெரியுதுன்னா டெல்டா கம்பெனிக்கு வந்துட்டு ஹப்னாவோட டேஞ்சரஸ் டீடைல்ஸ் ஹப்னா பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இவங்க வந்துட்டு நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நிறைய அனிமல்ஸ் மேல வந்துட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. டாக்லஸ் வந்துட்டு ஒரு பிக்சர் காட்டுறா. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணு மாதிரி தெரியுது. அந்த கண்ணுல வந்துட்டு யூனிவர்ஸே பாக்குற மாதிரி இருக்குது. இவரு என்ன சொல்றாருன்னா 909ஓட செயின்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்கல்ல, அதுல வந்துட்டு கெச்சிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு டெல்டா கம்பெனி பத்தி தான். இவங்க எல்லாரும் வந்துட்டு எல்லாம் கிட்ட கேக்குறாங்க, நீ வந்துட்டு எதனா புதுசா கண்டுபிடிச்சானு. இவ வந்துட்டு இந்த கிளினிக்கல் ட்ரையல் பத்தி தான் வந்துட்டு தேடிட்டு இருக்கா. யாரோ டெல்டா மெடிசினல் கம்பெனில இருந்து சவுண்ட் கிளவுட் ஆப்ல வந்துட்டு ஒரு பாட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கிறிஸோ லீலான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மேபி இது வந்துட்டு யாருன்னா பாட்டு வந்துட்டு கேக்குறவங்க, பாட்டு இஷ்டக்குறவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு. இது பாத்தீங்கன்னா பாட்டுல இது வந்துட்டு ஒரு ஆடியோ ஃபைல். இதை வந்துட்டு எல்லாம் போட்டு காட்டுறா எல்லாருக்கும். அதுல வந்துட்டு எந்த மாதிரி சவுண்ட் வருதுன்னு கேளுங்க. கேட்டிங்களா? ஸோ எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் இருக்குது இதுல என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு டாக்லஸ் என்ன சொல்றானா, எலேனா இதே ஃபைல் வந்துட்டு இமேஜ் ஃபைல ஓபன் பண்ணி பாரு. அந்த சேம் ஆடியோ ஃபைல வந்துட்டு இமேஜ் ஃபைல ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு ஹப்னாவோட கிளினிக்கல் ட்ரையல் டீடைல்ஸ் வந்துட்டு கிடைக்குது. இவங்க எல்லாரும் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனா சோஷியல் மீடியால யாரோ இது மாதிரி அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கு ஹர்ஷ் என்ன சொல்றாங்கன்னா, மேபி எல்லாரும் வந்துட்டு கண்டுபிடிக்கிட்டு தான் வந்துட்டு ஓப்பனா பண்ணிருப்பாங்க. அப்படின்னா கண்டிப்பா டெல்டா மெடிசினல் கம்பெனிக்கோ ஸ்கின்னருக்கோ என்னவோ சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ அந்த கம்பெனிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க அந்த கம்பெனிக்கு. இந்த லீலான் வந்துட்டு ட்ரோனை வச்சுலாம் பாக்குறா. ஆனா ட்ரோன் வந்துட்டு கீழே விழுந்துது. ஏன்னா அங்க வந்துட்டு நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்குது. கிறிஸ்டனா சொல்றானா, இந்த டெல்டா கம்பெனி பக்கத்துல வந்துட்டு இந்த டால் பில்டிங்கோ எல்லாம் அங்கத்துல இருந்து ஜம்ப் பண்ணறதுக்கு. டாக்லஸ் வந்துட்டு என்ன சொல்றானா, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கூட இல்ல. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வந்துட்டு பில்டிங் கனெக்ட் ஆயிருக்கும்ல, சோ அந்த மாதிரி போயிடலாம்னு இவங்க நினைச்சிருக்காங்க. பட் அது கூட இல்ல. இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு சைட்ல எப்படி இந்த கம்பெனி உள்ள நுழையிறதுன்னு வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பையன் ஆக்சல் கில்பர்ட்டோ வந்துட்டு ஆல்ரெடி கம்பெனி உள்ள வந்துட்டு நந்து போயிட்டு இருக்கான். டே ஆக்சல் என்னயா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. பில்டிங் மொத்தமா வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்படிலாம் கேட்டா அவன் என்ன பண்றா தெரியுங்களா, கிறிஸ வந்துட்டு பார்த்துட்டு கண்ணடிக்கிறா. கம்பெனி உள்ளேயோ போறா அப்படின்னு நடிக்கிறா. அங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்ற மாதிரி, ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, குட் மார்னிங், காஃபி டீலாம் ஆச்சா, அந்த மாதிரி கேட்டு போயிட்டே இருக்கான். இங்க இருக்கிற கார்ட்ஸுக்கு கூட வந்துட்டு சஸ்பிஷியஸ் ஆகுது. இவன் வந்துட்டு லிஃப்ட் எடுக்கிறா. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா சுத்தி வந்துட்டு கார்ட்ஸ் தான் வந்து நிக்கிறாங்க. இவனும் வந்துட்டு லிஃப்ட் உள்ள போறா. இந்த சீன்ல வந்துட்டு எல்லா கார்ட்ஸோ இவனை ஃபைட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவன் வந்துட்டு எல்லாரும் அடிச்சு நொறுக்கிறா. இவன் ஒரே ஆளு சிங்கம் மாதிரி இந்த செக்யூரிட்டி குரூப்பை வந்துட்டு அடிச்சு துவம்சம் பண்றா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ஆளை பத்தி சொல்லியிருப்பல, அவர் வந்துட்டு தூக்கத்துல இருந்து பயந்துட்டு ஏஞ்சிருக்காரு. போனை கூட வந்துட்டு பார்த்துட்டு தூரம் போட்டுருவாரு. அவரோட பில்டிங் தான் வந்துட்டு வந்திருக்கான். இப்போதைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டு யூர்த்தா ஸ்கின்னர் நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சல் அந்த ரூம்ல வந்துட்டு என்ன சொல்றானா, இப்போ வந்துட்டு நீ எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமா வந்துட்டு ஆஃப் பண்ணு. யூரோ வந்துட்டு பயந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஆஃப் பண்றாரு. யாரா நீன்னு கேட்கறதுக்கு இவன் ஆக்சல் கில்பர்ட்டோ என்ன பண்றானா, போனை வந்துட்டு தட்டி விடுறா. அங்க டிவில வந்துட்டு எல்லா ஹப்னாவோட கிளினிக்கல் டீடைல்ஸ் வருது. எப்படியா உனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆள் கேட்கறான். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா லசாரஸ் டீம் கூட வந்துடுறாங்க கான் கால்ல. சரி உங்களுக்கு என்னதான் வேணும், காசு வேணுமா? ஆக்சல் வந்துட்டு என்ன சொல்றானா, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தேவையில்ல, ஃபர்ஸ்ட் டாக்டர் ஸ்கின்னர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இந்த ஆள் பாத்தீங்கன்னா சோகமா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே வந்துட்டு ஸ்கின்னர் தேடணும்னு வந்துட்டு நான் தான் ஜாஸ்தி உழைச்சிருக்கேன், ஆனா எங்களுக்கு வந்துட்டு அவரை கண்டுபிடிக்கவே முடியல. டாக்லஸ் வந்துட்டு என்ன கேட்கறானா இந்த ஆள் கிட்ட, உங்களுக்கு வந்துட்டு ஹப்னா மியூட்டேட் ஆகும் தெரியுமா, அதாவது உடம்புல போயிட்டு இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபார்ம் வந்துட்டு ஆகும் தெரியுமா, ஜனங்களை கொல்லணும்னு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஆல்ரெடி? இந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெரியல, ஆனா நாங்க வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணோம்ல, அதாவது இந்த மங்கி மேல தான் பண்ணோம். ஜனங்களுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி இந்த மங்கி மேல தான் வந்துட்டு நாங்க ட்ரையல் பண்ணோம். அதுல வந்துட்டு ஒரு மங்கி செத்துச்சு. அது சாகும் போது அதோட கண்ணு பாத்தீங்கன்னா இந்த வானத்துல வந்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கோ, நிறைய கேலக்சிஸ் கூட இருந்தா எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. பேசிக்கலா அந்த கண்ணு நம்ம பார்த்துருப்போம்ல, லசாரஸ் டீம் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம், அது வந்துட்டு யாரதோ கண்ணு இல்ல, அது வந்துட்டு ஒரு மங்கியோட கண்ணு தான். அதுக்கு வந்துட்டு இவங்க ஹப்னா கொடுத்து ட்ரையல் பண்ணி இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு அது செத்துருக்கோம். இவர் வந்துட்டு சோகமா என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜனங்க தான் இந்த மாதிரி சாவாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு இவர்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வந்துட்டு கியூர் கண்டுபிடிக்கல இதுக்கு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதுதான் வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எதுவுமே வந்துட்டு எங்களால ஃபைன் பண்ணதுக்கு ஆகல. இது வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கின்னர் வந்துட்டு என் கையில கெச்சா நான் வந்துட்டு அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு இந்த ஆள் சொல்றாரு. ஆக்சல் கில்பர்ட்டோ என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இந்த ஸ்கின்னரை தேடி நம்ம வந்துட்டு ஒரு புது பிளான் போடுவோம்,
ஸ்கின்னரே வந்துட்டு வெளியே வர வைப்போம். ஹர்ஷ் வந்துட்டு அவரோட பாஸ் கிட்ட போயிட்டு ஒரு கார்டு கொடுக்குது. அந்த கார்டில் வந்துட்டு என்ன எழுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, டெல்டா மெடிசனல் கம்பெனி வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறதா பிளான் போட்டிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு ஹப்னாக்கு கியூர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்ஃபரன்ஸே. இந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க டாக்டர்ஸ், ரீசர்ச்சர்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஸ்கின்னர் வந்துட்டு எங்க ஒழிஞ்சிருந்தாலோ இது வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிடும். இது வந்துட்டு தெரிஞ்சிட்டு பிறகு அவருக்கு வந்துட்டு நிறைய கியூரியாசிட்டி வந்துட்டு இருக்கும்ல, எப்படிடா நம்ம ஹப்னாக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் கியூர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. கண்டிப்பா வந்துட்டு அவர் எங்கத்துல இருந்து ஒழிஞ்சிருக்காரோ அங்கத்துல இருந்து வெளியே வருவாரு இது பாக்குறதுக்கு. அதாவது இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு ஃபேக் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு செட்டப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்கா பண்ணிட்டு பிறகு ஸ்கின்னர் வெளியே வந்தா அவரை வந்துட்டு பிடிக்கிற பிளான் தான் இவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லசாரஸ் மொத்த டீமை பாத்தீங்கன்னா டெல்டா கம்பெனில தான் இருக்கு. எல்லாரும் வந்துட்டு ஸ்கின்னர் வருவாரா இல்லையா, இல்லைன்னா அவர் மூலமா வேற யாருனா வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க, ஹப்னாக்கு வந்துட்டு கியூர் கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நிஜமா இருந்தாலும் இது வந்துட்டு போலி தான். ஹர்ஷ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு ரியல் மெடிசன் இல்ல, இது வந்துட்டு சும்மா ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் தான். ஆனா இதுல வந்துட்டு நாங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருக்கோம். அதாவது யாருன்னா இதை திருட பார்த்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நாங்க ட்ராக் பண்ணிடுவோம். இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்னர் சைட்ல இருந்து யாருன்னா வந்தா அவங்க வந்துட்டு வெளியில இருந்து அச்சுன்னு உள்ளதான் வரணும், இல்லைன்னா கெஸ்டா வந்துட்டு நடிச்சுட்டு உள்ள வரணும். அதுக்கு இந்த டெல்டா கம்பெனி கூட பாத்தீங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்துட்டு கரெக்டா வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் மூலமா கூட ஸ்கின்னரோட ஆளுங்க பாத்தீங்கன்னா டெல்டா கம்பெனியோட நொடிலா எப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்டா கம்பெனிக்கு வந்துட்டு 2 நெட்வொர்க் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நெட்ல தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த எலெனா வந்துட்டு என்ன சொல்றானா, இந்த 2 நெட்வொர்க்ல வந்துட்டு ஒரு நெட்வொர்க் வந்துட்டு கோர் நெட்வொர்க், அதாவது ரொம்ப முக்கியமான நெட்வொர்க். அது வந்துட்டு நான் இங்க இருக்கேனே அங்கதான் வந்துட்டு இருக்குது. நீங்க வந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணோம்னா நீங்களா போன் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இந்த லேண்ட்லைன் போன் தான் வந்துட்டு நீங்க எனக்கு கால் பண்ணணும். பிளஸ் இந்த கோர் நெட்வொர்க்கை வந்துட்டு ஹேக் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. செக்யூரிட்டி வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிறதாலே பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஆவலா இருக்கும் ஹேக் பண்ணுறதுக்கு. இந்த எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு அவுட் சைட் நெட்வொர்க்கை வந்துட்டு ஒரு மாதிரி லூஸா விட்டுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன நினைக்குவாங்கன்னா, வா ரொம்ப ஈஸியா இருக்குது ஹேக் பண்ணுறதுக்குன்னு. அது மூலியமா வந்துட்டு நான் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஹர்ஷ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் கவனமா இருங்க, இப்போ வந்துட்டு பிளான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. டெல்டா கம்பெனி வெளியே பாத்தீங்கன்னா ஒரு லைனே நிக்குது உள்ள வர்றதுக்கு. இவங்க எல்லாரும் வந்துட்டு ரீசர்ச்சர்ஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஷன் கொண்ட ஆளு. இவங்க எல்லாரையும் வந்துட்டு செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க. கான்ஃபரன்ஸும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. வெளியே வந்துட்டு இந்த லசாரஸ் டீம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின்னர் மூலியமா வந்துட்டு யாருன்னா வராங்களா இல்லைன்னா ஸ்கின்னரே வராரான்னு சொல்லிட்டு அவளா காத்துட்டு இருக்காங்க. டெல்டா மெடிசனலோட சிஇஓ வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு ஹப்னாக்கு கியூர் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட டீடைல்ஸ் வந்துட்டு நாங்க இப்ப ஷேர் பண்ணுவோம். யாரோ ஒரு ஆள் வந்துட்டு வெளியே வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போய்க்கிறான். அதுக்குள்ளேயோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு அப்டேட் கிடைக்குது. யாரோ வந்துட்டு சிஸ்டம் ஹேக் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு பாயிண்ட் மட்டும் அவர் ட்ராக் பண்ணல, நிறைய பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பண்ணிட்டு இருக்கோவே பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ள கூட வந்துட்டு கரண்ட் போயிடுது. இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றானா, இந்த ரூம்க்கு வந்துட்டு ஜெனரேட்டர் இருக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ வேலை பண்ணிட்டு இருக்கா. சடனா வந்துட்டு அவளுக்கு என்ன தெரியுதுன்னா, கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ள இருந்து தான் வந்துட்டு ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாத்ரூம் போனாரே ஆளு அவர் தான் வந்துட்டு இருப்பாருன்னு. யாரையும் வந்துட்டு இங்கத்துல இருந்து வெளியே போக கூடாதீங்க, கமான் லசாரஸ் டீம், நீங்க வந்துட்டு இப்பதான் வேகமா இருக்கணும். ஆக்சல் கில்பர்ட்டோ கூட பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு இருப்பால, அவனா வந்துட்டு போயிட்டு பாக்குறான். ஆனா அவர் வந்துட்டு எதுவுமே பண்ணிட்டு இருந்ததுல, அவர் வந்துட்டு ஆக்சுவலா வாஷ்ரூம் தான் போயிட்டு இருந்தாரு. அச்சச்சே சாரி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துடுறான். இந்த சைட்ல யார் தான் இந்த வேலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருந்தா, அங்கத்துல இருந்து ஒரு ஆள் என்ன பண்றானா, அங்க மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருப்பாங்கல்ல, அத்தை வந்துட்டு திருடிடுறா. அந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த கியூர் கண்டுபிடிச்சிருக்கீங்களே அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் அப்பதான் வந்துட்டு சாக மாட்டேன். ஏன்னா கியூர் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு நிறைய காசுக்கு வைக்குவீங்க, பிளஸ் எங்க மாதிரி ஜனங்களுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு. அதுக்கு டாக்லஸ் என்ன சொல்றானா, டேய் அது நிஜ மருந்தே இல்லடா ஹப்னாக்கு, அது வந்துட்டு போலி மருந்து. யாரும் வந்துட்டு ஸ்கின்னருக்கு ரிலேட்டடாவே இல்ல. சடனா வந்துட்டு மொத்த பில்டிங்கே பேய் வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தானா வந்துட்டு தண்ணி ஆன் ஆகுது, தானா டோர் வந்துட்டு ஓபன் க்ளோஸ் ஆகுது, தானாவே ரோபோட்ஸ் வந்துட்டு அங்க இங்க சுத்துது, லைட் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. இல்லைன்னா வந்துட்டு யார் இது மாதிரி பண்ணுறதுன்னு நினைச்சிட்டே இருக்கா. பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஹேக்கரை தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. இல்லைன்னா வந்துட்டு மண்டே கெடுது. ஏன்னா எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த கோர் சிஸ்டம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னல, அத்தையே வந்துட்டு அந்த பொண்ணு ஹேக் பண்ணிட்டு இருக்குது. எது மூலியமா ஹேக் பண்ணிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாக்கி டாக்கி வச்சிட்டு இருப்பாங்கல்ல, அத்தை மூலியமா தான் வந்துட்டு இந்த வேற பொண்ணு ஹேக் பண்ணிருக்கு. இது வேற யாரும் இல்ல, இந்த ஹேக்கர் பேர் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் விசார்ட். எலனா வந்துட்டு ஃபர்ஸ்டே சொல்லிருப்பா. அவ கூட சேர்ந்து இன்னும் 2 ஹேக்கர் இருக்காங்க, டாக்டர் 909 அப்புறம் பாப்கார்ன் விசார்ட். இவங்க 2 பேர் தான் உலகத்திலேயே வந்துட்டு சூப்பரா ஹேக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம எலனா, அதாவது மேட் ஸ்கிரீமர். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து வெளியே போகணும்னு தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரூம்ல வந்துட்டு இருக்கிற ஏசி கூட பாத்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் விசார்ட் ஹேக்கர் இருக்கால, அவ தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுறா. ஹெலனாக்கு வந்துட்டு இந்த பாப்கார்ன் விசார்டோட லொகேஷன் கிடைக்குது. ஹர்ஷ் வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றா. அந்த போலீஸ் வந்துட்டு அங்க போறதுக்குள்ளே ஒரு வேன் அங்கத்துல இருந்து கிளம்புது. அதுதான் வந்துட்டு இந்த பாப்கார்ன் விசார்டோட வேன். ஹெலனாக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, எப்படி இவங்க வந்துட்டு மவுண்டன்ல இருந்தே வந்துட்டு ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பாத்தீங்கன்னா அந்த வேன் மேல வந்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும்.
ஒரு ஆன்டினா மாதிரி இருக்கும். அத்தை வச்சுன்னு இந்த பொண்ணு மாசா வண்டியோ ஓட்டின்னு ஹேக்கோ பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பு கீழே தூக்கி போட்டுருது அந்த பொண்ணு. சடனா ஹெலனாக்கு வந்துட்டு கால் வருது. அதுல வந்துட்டு யார் கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாப்கார்ன் விசர்ட் தான். அதுல இந்த பாப்கார்ன் விசர்ட் என்ன சொல்லுதுன்னா, செம்மையா வந்துட்டு நீ நான் ஹேக் பண்ணுறது ஸ்டாப் பண்ண, நிறைய கோட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் மஸ்தா இருந்துச்சு, சூப்பரா பண்ண, நான் உன்னை பாக்குறதுக்கு ஆவலா இருக்க, பாய்ன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் விசர்ட் வச்சிடறாங்க. ஹெலனாக்கு ஒரு சைட்ல கொஞ்சம் சந்தோஷத்தா, ஏன்னா ஒரு ஹேக்கர் வந்துட்டு இன்னொரு ஹேக்கரை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு ஹாப்பி ஆகல. பேசிக்கலா இந்த எபிசோட்ல வந்துட்டு யாரோ ஸ்கின்னருக்கு ரிலேட்டடா வரல. ஆனா அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு என்ன தெரியும். இந்த ஸ்கின்னரை வந்துட்டு கண்டிப்பா இவங்க கண்டுபிடிப்பாங்களா, இல்லனா கண்டுபிடிச்சிட்டு பிறகு அவர் எதனா வந்துட்டு பெரிய குழி தோண்டுவாரா? ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெரிய குழி தான் தோண்டிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் வந்துட்டு 21 days ஆகுது. நான் வந்துட்டு உங்களை அடுத்த எபிசோட் 6 ஹெவன் இஸ் அ பிளேஸ் ஆன் ஹர்த்ல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.